அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேணி வா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. பிடிச்சதெல்லாம் இல்ல. சரி சரி ஓகே, நான் எடுத்துக்கிறேன். நீங்க எங்கே இருங்க. நீங்களா? வேணி என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. ஒரு 10 நிமிஷம் நான் போய் கடகடன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, சேலை எடுக்க 10 நிமிஷமா? அம்மாடி, அப்படியெல்லாம் பண்ணிட்ட ஒரு கின்னஸ் புக்ல கூட உன் பேர் வந்துரும். அது உண்மைதான் வேணி, 10 நிமிஷத்துல எந்த பொண்ணாலையும் சேலை எடுக்க முடியாது. நான் எடுத்துடுவேன். நீங்க நின்னு நான் வந்துடுறேன். ஏய் இரு, என்ன எங்க அத்தை பேசுனதை நினைச்சு வருத்தப்படுறியா? வருத்தம்லாம் படல, ஆனா அதானே உண்மை. ஏய் என்ன பேசுற? உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் பெரிய மனசு, அதனால உங்க குடும்பத்துல ஒருத்தியா என்ன ஏத்துக்கிட்டீங்க. ஆனா வேதவழி அம்மா சொன்ன மாதிரி நான் அனாதைதான். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது நானும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். நானு ஓவர் அட்வான்டேஜா? தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம். இப்ப வேலையும் வாங்கி கொடுத்து இதோ எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதும் நீங்க தான். இதெல்லாம் எதுக்காக ஏன் செய்யறீங்கன்னு தெரியல. உங்களோட பெரிய மனசா இருக்கலாம், ஆனா நான் என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுமேவோ நான் உங்க வீட்டை விட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. வேணி இல்ல, நான் நல்லா யோசிச்சுட்டேன். சரத்து, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? ஏதாவது ஹாஸ்டல்ல என்ன சேர்த்து விடுறியா? ஹாஸ்டல்லையா? ஆமா சரத்து, நீ நாங்க சேர்த்து விடு. என் கையில தான் வேலையை கொடுத்துருக்கியே. நீ ஃபர்ஸ்ட் அங்க கொடுக்குற அமௌண்ட நான் வேலை பார்த்து உனக்கு கொடுத்துறேன். என்னோட சம்பளம் வந்ததும் மாசம் மாசம். அப்புறம் சரத்து, அது வந்து சொல்லு, இன்னும் ஏதாவது இருக்கா? ப்ளீஸ் சரத்து, என்ன புரிஞ்சுக்கோ. நீங்க எல்லாம் ஏத்துக்கலாம், ஆனா உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வேண்டாம். என்னால நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்காவது எனக்கு புத்தி வந்ததே நான் நினைச்சுக்கிறேன். ஊர்ல யாரும் இல்லாம இருந்தவளா இங்க வந்து உங்க எல்லாரோட பாசமும் கிடைச்சதும் நானும் நம்ம வீடு நினைச்சு உரிமை கொண்டாடிட்டேன். சாரி சாரி சரத்து, தப்பு என் மேலதான். அறிவில்லாம நான் நாட்டுக்கு. போதும், நிறுத்துறியா? இன்னொரு வார்த்தை பேசுன. இல்ல சரத்து. ஏய், பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் இனி ஏதாவது பேசி அடிக்க வச்சிடாத. என்ன பேசுற? என்ன பேசுறேன்னு கேக்குறேன். இப்படி ஒரு அத்தை இருக்காங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அது இதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு போயிடணுமா? இல்ல, அது வந்து நிறுத்து வேணி, நீ இப்படி பேசுவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவங்கதான் முட்டாள்தனமா பேசுறாங்கன்னா நீ அடி முட்டாள்தனமா பேசுற. இல்ல இல்ல, அது வந்து பேசாதன்னு சொன்னேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்னா? நான் மட்டும் உன்னை வீட்டு கூட்டிட்டு வந்து என் அப்பா அம்மா எல்லாத்தையும் எதிர்த்து என் வீட்டுக்குள்ள உன்னை வச்சிருந்தா நீ இப்ப பேசுன எல்லாம் ஓகே. ஊர்ல உங்க கிராமத்துல வச்சு அப்பா வேணியோட கேஸ் எல்லாம் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொன்னதும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை அப்படியே விட்டுட்டு வந்துடாதடா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு. சரத்து, உன்னையே இந்த வீட்டுல ஒருத்தியாதான் நினைக்கிறாங்க. எனக்கு எதனாலன்னு தெரியாது, ஆனா எங்க அப்பா அம்மா பாசம் உண்மையானது. உன் மேல காட்டுற அன்பு உண்மையானது. அத கூட நீ புரிஞ்சுக்காம. இல்ல சரத்து, நான் என்ன சொல்றேனா? பேசாத. ஆமா, அவங்க ஒன்ன மட்டும் பேசல, மரகதத்தையும் இது வந்ததுமே கேட்டாங்களாம், என்ன நீ இன்னும் இந்த வீட்டுலதான் இருக்கியான்னு. உங்க அப்படி பேசுனாங்கன்னு மரகதத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாமா? இல்ல, அவங்கள நானும். ஓ, அந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விடணும், அவ்வளவுதானே? சரி வா வா கிளம்பு. சரத்து, ரத்னாப்பாவோ வைரப்பாவோ இல்ல சாலாமாவோ வைஷாமாவோ ஏதாவது சொல்லி இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா ஐயோ வேணி, உனக்கு புரியுதா? அவங்க நம்ம வீட்டுல பெரியவங்க. இங்க வீட்டுக்கு வாரேன்னு சொன்னதும் அப்பா வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? பெரியப்பா பொண்ணாச்சேன்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வீட்டுல எல்லாரும் சமாளிச்சுட்டு போறாங்கன்னா அவங்க வயசுல மூத்தவங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வீட்லயே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. எதுக்காக இங்க வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சொந்தம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்காக நீ உன்னோட லைஃபையே மாத்திக்கிறேன்னு நினைச்சேனா நான் தடையா இருக்கல. போய் உனக்கு பிடிச்ச சிலையா எடுத்துட்டு வா. ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறேன். சொன்னே முத மாசம் சம்பளம் வந்தவனே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு. கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு. இந்த ட்ரெஸ் ஓகேவா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா சக்கரவர்த்தி, சூப்பரா இருக்குடா. இல்ல வேண்டாம், பேசாம சட்டை போட்டுடலாமா? ஓகே, சட்டையை மாத்தி பார்க்கலாம். ரெட் கலர் போடலாம். யோ என்னையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா, வெளியே கிளம்பிட்டு இருக்கேன்டா மவனே.
கிளம்புறதெல்லாம் சரி, என்னையா என்னைக்கு இல்லாம கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருக்க? அது அது டேய் 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 மவனே, அப்பாக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா இல்ல ரெட் கலர் சட்டை போடவா? இதெல்லாம் ஓகே தான். நீ முத எங்க கிளம்புற அத சொல்லு. அதாடா, அதான் நம்ம அண்ணா. என்னது நம்ம அண்ணமா? யார் யாது? சோ உளறிட்டேனே. யோ அப்பா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா மவனே, அதான் கொங்கங்குளத்துல பார்த்தேனே. டேய், அவங்க சமைச்ச சாப்பாடு கூட உனக்கு கொண்டு வந்தேனே. அண்ணத்தாய். ஆமாண்டா, அதான் அண்ணா. ஓகே ஓகே. இப்ப என்னவா அதுக்கு? அதான்டா, அதான் கொங்கங்குளம். யோ யோ, ரொம்ப முழுங்கி முழுங்கி பேசாத. அதான் மதியோட வளைகாப்புலயே பார்த்தோமே. அதெல்லாம் சரிதான். இப்ப நீ என்ன பண்ண போற? அது ஒண்ணு இல்லடா, அண்ணமும் நம்ம பாரிஜாதமும் நம்ம ஊர்லயே ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆயிட்டாங்க. அதான் அவங்கள போய் பார்க்கலாமேனு. யோ அப்பா. ஓகே ஓகே, நடத்து நடத்து. டேய் டேய், அடிச்சனா? நீ இப்படிலாம் பேச வேண்டாம், உன்கிட்ட சொல்லாம போயிடலான்னு பார்த்தேன். போடுவா வந்து பாத்துக்கிட்டு. சரி சரி. ராம். ஏயா உண்மையே சொல்லு, அண்ணத்தாயமா வந்தது இங்க ஒன்ன பாக்கதானா? லூசு மாதிரி பேசாதடா. அண்ணத்துக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன பண்றாராம்? அண்ணத்தாய பாத்துக்கிட்டு இருக்காராம். அப்பனா வேஸ்ட் தான். சரி சரி, போ போ, போயிட்டு சீக்கிரம் வா. ஏன் உனக்கு என்ன செய்து? ஏயா? இல்லடா, அண்ணத்தோட கையால சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்ப தோசை சுட்டு கருவாட்டு தொக்கு வைப்பா பாரு. பா, ஒரு 4-5 தோசை நல்லா சாப்பிடலாம்டா. இன்னைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்கா. போய் சாப்பிட்டு வந்துடுறேன். யோ, இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல. ஏண்டா? நல்லதுக்கு இல்லையா? நல்லதுக்கு இல்ல. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிராத. அடிங்க, உங்க அப்பா கிட்ட என்னடா பேசுற? அப்பாவா இருந்தாலும் சரி, போலீஸ்காரரா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் பாத்துக்கோ. டேய் மவனே. சரியா, சும்மா கலாய்ச்சே உன்ன. இனிமேல் உனக்கு நல்ல சாப்பாடுங்கிற. அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன் மருமக சிவானிய மிஞ்சி யாரும் கிடையாது. இருந்தாலும் அது கிராமத்து சமையல்ல, அதான் அப்படியே கொஞ்சம் ருசி பார்த்துட்டு வரலான்னு. ஓகே ஓகே, அசத்து அசத்து. நீயும் வாரியா? எதுக்கியா உங்க 2 பேத்துக்கு நடுவுல? இருக்கா, அங்க பாரிஜாதம் இருக்காடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓ அப்படிங்கிறியா? ஆடா, அடிக்கடி அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பா, உன் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வான்னு. சிவானி கிட்ட சொல்லு, எப்போ போலான்னு கேளு. ஒரு நாள் அண்ணத்தோட கையால சாப்பிட்டு வரலாம்டா. சரிதான்யா, நீ சரியான ஆளுதான். ஏன்? சாப்பிடறதுக்குனே ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்க. சோறு முக்கியம்ல. சரிதான். சரி சரி, எப்போ வரீங்கன்னு சொல்லு. இன்னைக்கு போய் அண்ணத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்றேன்யா, நீ முத கிளம்பு. நான் சிவானிட்ட கேட்டு நாளைக்கு இல்ல நாளைல வாரேன். ஓகேடா. ஆமா, பாரிக்கு எங்க வேலையா? நம்ம ரத்னம் கம்பெனில தான். அதுக்குதான் சார் இங்க வர சொல்லியிருக்கான். ஓஹோ, நல்ல படிச்ச பிள்ளைகடா. இங்க வந்து இந்த ஒர்க்கையும் கத்துக்கிட்டோம். அது நல்லதுதான்ப்பா. பாரியோட அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அம்மா அங்க கிராமத்துல வயக்காட்டு வேலை. இவ வெட்டியா தானே இருக்கேன்னு இங்க ஊருக்கு வந்துட்டா. இவ துணைக்கு அண்ணத்தாய கூட்டிட்டு வந்தாச்சு. அப்பா, கிராமங்கிறது சரியா இருக்கு பாத்தீங்களா? அங்க உள்ள ஒருத்தரை நம்பி பொண்ணை எப்படி அனுப்பி விட்டுருக்காங்கன்னு. டேய், காலங்காலமா அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாம எப்படிரா? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். டேய் டேய் ராம். சொல்லியா? இந்த ட்ரெஸ் ஓகேவா இல்ல சட்டை போடவா? என்னடா சிரிக்கிற? இது கொஞ்சம் சுமார் தான். உனக்கு நீட்டா ஃபேன் செட் தான் அழகா இருக்கும். ஆஃப் கேன் ஃபேன் செட்டை போட்டுட்டு போ. அது நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். ஒரு 15 வயசு குறைஞ்ச மாதிரி. இளமை திரும்புதே சாங் பாடிக்கிட்டே போலாம். டேய், நிஜமாதாயா? சரி ஓகே, போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். போ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். வர வர ரொம்ப சேட்டை பண்ற. இரு, சீக்கிரத்துல உனக்கு பிடிச்ச ஒரு கால் கட்ட போடுறேன். டேய், போடுவார் ராஸ்கல், பிரிச்சு போடுவேன். போ, இங்கே வெயிட் பண்ண சொன்னேல, வெயிட் பண்றேன். போய் சாரி எடுத்துட்டு வா. சரத்து ப்ளீஸ். அவங்க அப்படி பேசுனதும் அந்த வீட்ல நான் ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த டைம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அந்த வருத்தத்துல சாரி. நான் இனி அப்படி பேச மாட்டேன். சரி ஓகே, போய் சாரி எடுத்துட்டு வா. நீ வந்து எடுத்து கொடு. அதான் வேண்டான்னு சொன்னியே, நானா பார்த்து 10 நிமிஷத்துல எடுத்துருவேன்னு. போய் எடுத்துட்டு வா. கின்னஸ் ரெக்கார்டுல உன் பேரை போட்டலாம். இந்த ரெக்கார்டுல என் பேர் வேண்டாம். வா, வந்து எடுத்து கொடு. அதான் முடியாதுன்னு சொல்றேல. உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ முத கட்டுற சில நான் எடுத்து கொடுத்ததா இருக்கணுங்கிறக்காக, நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக அன்னைக்கு ஜீவாவை கடைக்கு கூட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்டயும் அது இதன் சாக்க சொல்லி பேசி இன்னைக்கு டியூட்டியை வேகமா முடிச்சுட்டு வந்து உன்னை கடைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா
கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நாம அதை தேவையில்லாம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் போல. கொஞ்சம் கூட நம்மளோட என்ன அவன் மனசுல துளி கூட இல்ல. சரத்து, போவேணி, போய் எடுத்துட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். நான் கட்டுற சேலை நீ வாங்கி கொடுக்கணுங்கிறக்காக தானே இத்தனை நாளா வெயிட் பண்ண வச்சு இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்த. இல்ல அது அது வந்து எனக்கும் புரியும். சாரி, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்தது, அதான் இப்படி பேசிட்டேன். இனி யார் வீட்ல என்ன பேசினாலும் கண்டிப்பா நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ரத்னையா, வைரையா, சாலாமா, வைஷவமா இவங்க யாரும் சொல்லாம அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன கடைக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக நீ எவ்வளவு சந்தோஷமா வந்தேன்னு. வா, வந்து எடுத்து கொடு. உனக்கு பிடிச்சதே நான் எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு தெளிவா பேசுறா? இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டவ நான் அவளை மனசுல நினைக்கிறேங்கிறதுமா தெரியாம இருக்கு. ஒருவேளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாளா? ஒன்னும் புரியலையே. என்ன யோசிக்கிற? சாரி வேணா எத்தனை சொல்லணும்னு சொல்லு. எத்தனை சாரினாலும் கேக்குறேன். இல்ல ஏதாவது பனிஷ்மெண்ட்னாலும் ஓகே. நான் பேசுனது தப்புதான், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேப்பேன். என்ன சொன்னாலும்? கண்டிப்பா. என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா? என்ன? இல்ல, என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னேல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா? அது அது வந்து கேப்பியா? கேப்பேன். ஆனா இதுக்கு நான் தகுதியானவளான்னு தெரியாது. இப்ப நீ சொன்னனால கேப்பேன்னு சொன்ன. இந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். ஓகே ஓகே, என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதை நீ மாட்டேன்னு சொல்லிருவியோன்னு நினைச்சு கேட்டேன். நீ குட் கேர்ள் தான். இப்ப புரியுது. கண்டிப்பா நான் என்ன சொன்னாலும் கேப்ப. சரிவா போலாம். அது வந்து இல்ல, சும்மாதான் அப்படி கேட்டேன், நீ எதுவும் நினைச்சுக்காத. ஏய் வீரானா, இப்ப கூட நான் லவ் யூ சொல்லிருவேண்டா. ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் ஜீவா கல்யாணம், அதுக்கப்புறம் தான் உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். இப்பவே வேணிக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல அவளை கஷ்டப்படுத்திட கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் அப்பா கிட்ட நான் பேசுறேன். வேணி, சொல்லு சரத்து. வேதவழியத்தை என்ன சொன்னாலும் கண்டுக்காத, ஓகேவா? சரி. அப்புறம் சாரி, கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். என்ன நீ புரிஞ்சுக்கலையே நினைச்சேன், ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டா இருக்க, அதுக்கு சாரி. பரவாயில்ல. அப்புறம் அப்புறம் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் ஏதாவது கேட்கணும்னா இப்பவே உன்னோட சொந்தக்காரியா ஆக்கிக்கிறியான்னு. ஆனா பயமா இருக்கு சரத்து. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் அப்படி ஒரு சந்தோஷம். இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா என்னை விட இந்த உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச குடும்பத்துல எனக்கு பிடிச்ச சரத்தோட வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத யோகம். ஆனா எனக்கு கிடைக்குமா? ஓய், என்ன யோசிக்கிற? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. நீ சொன்னா மட்டும் இல்ல, ரத்னாயா கிட்டயும் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு. அதுவும் என் அம்மா மேல சத்தியம் பண்ணி. அதனால இந்த பேச்செல்லாம் எப்பவும் மீற மாட்டேன். நீ என்ன நம்பலாம் சரத்து. சரிம்மா, சரி சரி வா, நானே உனக்கு பிடிச்ச மாதிரி சாரி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரி சரத்து. லேட் ஆயிடும், வா சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பலாம். வேணி, நீ பேசுறது பண்றதெல்லாம் சரியா? நம்மள இந்த அளவுக்கு அவங்க வீட்ல பாத்துக்கறாங்கன்னா அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாமா? சரத்து நினைக்கிறது தப்பா சரியா? ஆனா சரத்து மனசுல நான் இருக்கேனா? சரத்து பேசுறத பார்த்தா கண்டிப்பாவே மனசுல நான் இருக்கேன். ஆனா மனைவியாவா இல்ல ஒரு ஃப்ரெண்டாவா? ஒன்னும் புரியல. சரி ஓகே, என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான். நம்பிக்கையா இருப்போம். ஏன்னா எப்பவும் என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. மா, கூடயே இருமா, என்னை எப்பவும் தனியா விட்டுறாத. சரத்து வா, போறேன். போமா. சொன்னேல, இந்த வீட்டுக்கு நான் உரிமை இல்லாதவ, யாரு என்ன சொன்னாலும் வெளியே போய் தான் ஆகணும்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரியா உன்னை ஆக்குறேன். அப்ப யாரு என்ன கேள்வி கேட்கறான்னு நானும் பாக்குறேன். சீக்கிரம் வேணி, கண்டிப்பா இது சீக்கிரம் நடக்கும். சக்கரவர்த்தி, ரொம்ப நாள் கழிச்சு என் கையால சாப்பிட்டுருக்க. எப்படி இருந்துச்சு? சாப்பிடறதுக்காகவே அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். இதுல எப்படி இருந்ததுன்னு கேட்டா சூப்பரானோ, அசத்திட்ட. உன் கை பக்குவமே தனிதான். சார், ராமண்ணாவே அவங்க வைஃபையும் கூட்டிட்டு வரலையா? இன்னொரு நாள் வாரேன்னு இருக்காங்கம்மா, கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். அப்புறம் வீடெல்லாம் ஓகேவா? பிடிச்சிருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதை விட இந்த ஊரு, அதை விட உங்க எல்லாத்தையும். சார், ரத்னம் சார், வைரம் சார்லாம் அப்படி பேசுறாங்க, நம்பவே முடியல சார். சரத்தண்ணா ஃபேமிலியில உள்ள எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. ஆமாமா, அவங்க எல்லாம் அப்படியேதான். சக்கரவர்த்தி, உன் மகனை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். சொல்லியிருக்கேனோ, கண்டிப்பா ஒரு 2 நாள்ல கூட்டிட்டு வரேன். அப்புறம் நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. பாரிஜாதம். கண்டிப்பா வரேன் சார். இங்க நம்ம சொந்த பந்தம்லாம் நீங்க தானே? கண்டிப்பாமா. அப்புறம் இங்க சுத்தி எல்லாம் சேஃபான ஏரியா தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பக்கத்துல யார்கிட்ட என்ன வேணாலும் எப்ப ஹெல்ப் கேட்டாலும் எல்லாமே செய்வாங்க. அது மாதிரி சுத்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்குவாங்க. ஓகே சார். சரத்தங்க வந்துட்டு போய் படிப்பை பத்தி வேலையை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நாமளும் இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு முன்ன உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்பா கிட்ட சொன்னேன், நம்பவே முடியல சார். போயிட்டு வந்துட்டாரு. சரத் சொன்னாமா, உங்க அப்பா கிட்ட தான் சரத் அப்பப்போ பேசிக்கிறானே. ஆமா சார். சரி சரி, ஒரே இடத்துல இருந்துட்டு கிடைச்ச வேலையை செய்யறதுக்கு எல்லா இடத்தையும் பார்த்து எல்லா மனுஷங்களையும் பார்த்து இந்த மாதிரி எல்லா வேலையும் பழகுறது தப்பே இல்ல. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இப்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த விஷயத்தை ஈஸியா சமாளிக்கலாம். ஓகே சார். சரி சரி, லேட் ஆயிடுச்சு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணா, நாளையில இருந்து பாரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவா. ஃப்ரீயா இருக்கேன்னா நம்ம வீடு பக்கம் தான். அப்படியே வா, என் மருமக கிட்ட எல்லாம் பேசிட்டு பாரி வீட்டுக்கு வர நேரம் நீங்க வந்துக்கலாம். கண்டிப்பா சக்கரவர்த்தி, வாரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? ஓகே சார். இப்ப எங்க அக்கா என்ன பண்றா? போய் படுத்தாச்சா? ஆமாங்க, இப்பதான் போனாங்க. அதுவும் தனியாலாம் படுக்க மாட்டேன்னு சிந்து ரூம்ல போய் படுத்திருக்காங்க. சிந்து ரூம்லயா? ஏன் சாரா, தனி ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோமே. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கான் தம்பி, அதனால சிந்து கூட தான் படுப்பேன்னு போய் படுத்திருக்காங்க. ஐயா, சிந்து கூடயா? அவ காலையில 10 மணி வரைக்கும் தூங்குவா. ஆனா அக்கா 5 மணிக்கே எழுப்பிடுவாங்க. ஐயா, என் புள்ள பாவமே. இரு, இன்னைக்கு போய் படுத்துட்டாங்கன்ட்ட, நாளைக்கு நான் என்ன இதுன்னு மாத்திடுறேன். பாக்கலாம் என்ன பண்றீங்கன்னு. ஐயோ வைஷு, என்ன பண்ண சொல்ற? என்ன புள்ளையில இருந்து வேதவழி அக்காவோட ஒண்ணுமா இருந்தவங்க. உனக்கே தெரியுமே, அவங்களுக்கே கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் இங்கதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியூருக்கு போறேன்னு கிளம்பி குடும்பத்தோட போயாச்சு. இப்போ திடீர்னு தம்பி நான் உன் வீட்டுலதான் இருப்பேன்னு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதை என்னங்க பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கு நம்பி வந்திருக்காங்க. சரி விடுங்க, பாத்துக்கலாம். இப்ப என்ன அண்ணே, ஆனாலும் அக்காவுக்கு வாய் ரொம்ப. சின்ன பிள்ளைல பேசின பேச்சை விட இப்ப பேச்செல்லாம் கூடி போச்சு. தினமும் உண்மைதான் மரகதம். உன்னையும் பேசினாங்களாமே. நீ என்ன சொன்னாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மரகதம், நீ நாட்டுக்கு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்காத. அண்ணே, இனி அப்படி பண்ண வேணாம். அதான் என் அண்ணிங்க 2 பேர் எனக்கு இருக்காங்களே, எனக்கு என்ன கவலை. சரி, வேணிய பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப சரத்தும் வேணியும் வந்தாச்சா? அப்பவே வந்துட்டாங்க மச்சான். எல்லாருமே அவரா ரூம்ல தூங்க போயாச்சு. அண்ணே சொல்லு மரகதம். அண்ணி சொன்னதா மறந்துடாதீங்க. வேணியே இனிமே நம்ம முறை சொல்லியே கூப்பிட சொல்லுவோம். பாவம், அந்த பிள்ளை நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கா. அந்த பிள்ளைக்குன்னு ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைப்போம். அது வரைக்கும் நம்ம சொந்தத்துக்குள்ள ஒருத்தியாவே இருக்கட்டும். சரி மரகதம், நானும் அதான் உங்ககிட்ட சொல்லுவோம்னு நினைச்சேன். மச்சான், திடீர்னு வேதவழி அண்ணி அப்படி திட்டினதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பெரியப்பா மகன் தானே ஊர்ல இருக்கான், அதனாலதான் டக்குன்னு அவனோட மகன் நான் சொல்லிட்டேன். அதனால ஒண்ணு இல்ல சாலா, நீ அப்படி சொன்னது நல்லதுதான். இனியும் அக்கா வாட்டுக்கு பேசாம இருப்பாங்க. ஆமா மச்சான், அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி, நான் காலையில வேணிக்கிட்ட பேசிக்கிறேன். அது மாதிரி மரகத சொன்ன மாதிரி முறை சொல்லியே கூப்பிடட்டும். நாம ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த பிள்ளைங்க தங்க வச்சிட்டோம். இனி அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் எப்பவும் நம்முள்ள ஒருத்தியாவே இருக்கட்டும். சரிங்க, கரெக்டா சொன்னீங்க. அண்ணே, வேணிக்கு டீச்சர் வேலையும் கிடைச்சது. வேணிக்கிட்ட கேப்பானே, அவ சரின்னு சொன்னா ஒரு நல்ல பையனா பார்த்து நம்மளே கல்யாணம் முடிச்சு. கண்டிப்பா வைரோம், கொஞ்ச நாள் வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் நாமளே நல்ல பையனா தேடி கண்டுபிடிப்போம். அந்த பிள்ளை இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆமாண்ணே, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் பண்ணணும். பண்ணிடலாம் மரகதம். சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். செம்ம தூக்கம் வருது. ஆனா இந்த அத்தை பண்ற வேலை, ஐயோ, கடைசியில என் தூக்கம்ல போச்சு. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்தது என்னடி இப்படி உட்காந்துட்டு இருப்பேன்னு கேட்பாங்க. எத்தனை ரூம் இருக்கு, அங்க போய் தங்க வேண்டியதானே. இங்க ஏன் கூட வந்து ஷேர் பண்றேன்னு. ஐயோ, முடியலப்பா சாமி. இந்த சரத்து ஜீவாலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. சிந்து, அடே சிந்தாமணி, நீங்க வேறயா? வாங்கத்த. என்னத்த சிரிக்கிறீங்க? இல்லடி, எப்பவும் 10 மணி வரைக்கும் தூங்குவியா? இன்னைக்கு என் அக்கா உன் கூட படுத்திருக்காங்க. நீ எழுந்திருப்பியோன்னு நினைச்சு வந்தேன். அதே மாதிரி எழுந்து உட்கார்ந்திருக்க.
தூக்கம் போச்சேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். பேசாம போயிடுங்க பாத்துக்கோங்க. சரி சரி போறேன். எத்தனை மணிக்கு எழுந்த? 5 மணிக்கு அத்தை. 5 மணிக்கு எழுந்து வாசல் தூத்து தொழின்னு எழுப்பி விடுறாங்க. நீ சொல்ல வேண்டியதானடி, அப்படினாலே எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு. அத்தை சரி சரி சும்மா காமெடி காமெடி. எனக்கு சிரிப்பு வரல. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க எங்க அக்காவ? உங்க அக்கா குளிக்கிறாங்க. செத்த நேரம் இங்கே நின்னுங்க. வந்ததும் கையோட உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி திரும்ப படுத்து தூங்க போறியா? ஆமா ஆமா, இனி அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும்? உனக்கு பிடிச்சதே தூக்கம் தான், அதுக்கு இனி ஆப்புதான். ஐயோ அத்தை, கடுப்பு காமிக்காம போங்க. இல்ல இல்ல, உங்க அக்கா வந்ததும் கூட்டிட்டு போங்க. என்னடி சிரிப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அக்கா ஒண்ணுதான்க்கா பார்க்க வந்தேன். வாக்கா, காஃபி போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கியா? ஏன் இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாதோ? இல்லக்கா, நீ எழுந்துட்டியான்னு பார்க்கலான்னு வந்தேன். இடிஞ்ச பிறகு எழுந்திருக்காம தூங்க நான் என்ன எரும மாடா? சிந்து, இது உனக்கு தான். அத்தை சரி சரி விடு விடு. அக்கா வாக்கா, நீ வா ஹாலுக்கு வா, நான் காப்பி எடுத்து கொண்டு வரேன். ஏண்டி இந்த ரூம்க்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டியோ? ஐயய்ய, நம்ம ரூம்லயே செட்டில் ஆயிடுவாங்க போல. அப்படிலாம் இல்லக்கா, இதோ கொண்டு வரேன். ஏய், அத்தை பொட்டிச்ச புள்ள தானே நீ? என்னத்த? பொட்டிச்சிருக்கியா இல்லையாடி? படிச்சிருக்கேன் அத்தை. பெரிய மனுஷி நாங்க 2 பேரும் நிக்கிறோம், கோளுக்கு மேல கோலை போட்டு உட்காந்துருக்க. எழுந்துடி, எழுந்து நில்லு. அக்கா அவ சின்ன பிள்ளை தானே. சின்ன புள்ளனா ஏறி மிதிப்பா, வாங்கிக்கிறியா? அதெல்லாம் நம்ம பிள்ளை பண்ணாதுக்கா. என்னடி இன்னும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க? எழுந்துடுறி. இதோ அத்தை. அவாடுக்கு இருந்துட்டு போறா. இந்த அக்காக்கு கொஞ்சம் கூறு கம்மி தான். யார் யார்கிட்ட போட்டி போடணும்னு விவசாயம் இல்லாம போச்சு. என்னடி முறைக்கிறியா? ஐயோ இல்லத்த. என்னடி போக்குற? போ காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே ரத்னத்தையும் வைரத்தையும் வர சொல்லு, அவங்க கிட்ட பேசணும். சரிக்கா. அக்கா ஹாலுக்கு வந்தேனா அண்ணனுக்கு அப்படியே வந்துருவாங்க. ஏன் உன் அண்ணனுங்க இங்க வர மாட்டாங்களா? அப்படி இல்லக்கா, சொல்றேன். போ போ வர சொல்லு. என்னமோ பொண்டாட்டி படிப்பு தான் முக்கியம்னு ஊட்டியில போய் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானாமே. அக்கா அவனை பத்தி பேச வேண்டியிருக்கு, வர சொல்லு. சரிக்கா. மரு மரு மரு. ஐயோ மரு. மனுஷா என்னைய சிரிக்கிற? ஐயோ மரு, உங்க அக்கா என்னைய சிரிச்சு தொலையாதையோ. போ மரு. என்ன என் மேல இவ்வளவு ஆசையா? ஏ இங்க இங்க பாரு, நான் தெரியாம. சரி சரி. என்னது சரி சரியா? யோ ராகவ், இருமா பேசிட்டு வரேன். ஏ ஏ ஏ யோ யோ பாக்காத, போயா. தெரியாம நீ வந்து விழுந்ததும் போயா. சிந்து என்னடி நடக்குது? அத்தை அவ்வளவுதான், இன்னைக்கு கிஸ் டே வேற. என்ன கிஸ் டேவா? ஆமா அத்தை, மாமா தான் சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. என்னது செலிப்ரேட்டா? யோ யோ ராகவ் ராகவ். மரு மரு, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? யோ யோ மனுஷா. யோ யோ யோ. ஐயய்யய்யா, என்னையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து தொலையா. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், அதுக்காக இத்தனை தடவைலாம் என்னால ஏத்துக்க முடியாது. இது என் மருவுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்காது. ஏ ஏ இங்க பாரு, நான் கொஞ்சம் அழகுதான், அதுக்காக இப்படியா? ஏ யோ மரு மரு. பின்னாடி தாயா நிக்கிறேன். இங்கதான் நிக்கிறியா? உங்க அக்காவை சொல்லி வை, நான் ஒரு ஜென்டில்மேன்ங்கறனால பொறுமையா போறேன். எல்லா நேரமும் அப்படி பொறுமையா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. என்ன பொறுமையா இருக்க மாட்டியா? இழுத்து பிடிச்சு நச்சு நச்சுங்கிறாங்க. என்னது நச்சு நச்சுனா? யோ ராகவ். ஐயோ மரகதம், தெரியாம அவர் வந்து விழுந்ததும். மருவத்த, எனக்கு என்னமோ தெரியாம நடந்த மாதிரியே இல்ல. ஏண்டி? அதான் சொன்னேனே, இன்னைக்கு கிஸ் டே அத்தை. யோ யோ மனுஷா. மரு, வேதுவ சொல்லி வை. என்ன என்ன என்ன? அதான் உன் அக்கா வேது. வேதுவா? வேதவழிய சுருக்கி வேது. யோ யோ ராகவ், சாதுவா இருக்கறனா உன்னை சேதுவாக்கிடுவேன். ஐயோ ரைமிங்ல பேசுறாளே. சரி ஓகே, கொஞ்சம் அழகா பிறந்துட்டேன், அது என்னோட தப்பு கிடையாது, என்ன பெத்தவங்களோட தப்பு, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி வா, சூட காஃபி போட்டு கொடு. வேது
என்னடா நடக்குதுங்க? வேதவழிய டெரர் பீஸ் நினைச்சா ரொமான்டிக் பீஸால இருக்கும் போல. இங்க மறு வேற பேன்னு பாத்துட்டு இருக்கா. என் மறு மறு என்ன அப்படியா உசார் வரல? என் மறு ஐயோ ஐய ராகவ், யோ 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 நிறுத்தியா? என்னையா என்ன நினைச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வேதுவை நிறுத்த சொல். ஏனா திரும்பவும் சொல்றேன் மரு, உங்க அக்காவா இருக்கிறதுனால, அதுவும் நான் ஒரு ஜென்டில்மேன்ங்கறனால ரொம்ப ரொம்ப பொறுமையா போறேன். பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது. ஏதாவது நடந்தாவா? ஐயோ என்னையா என்ன பேசிட்டு இருக்க? அதான் சொன்னேல மரு, உங்க அக்காவா இருக்கிறதுனால பொறுமையா பேசுறேன். இல்லாட்டி நடக்கிறதே வேற, பாத்துக்கோ. யோ இனியும் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. கிளம்புறேன். என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறான்? ராகவ், சி போ வேது, இன்னைக்கு கிஸ் டேவா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வயசானவங்களுக்குள்ளயா? தூ என் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா தான் வருது. சரி இதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். சி ஐயோ மரு, சரி காஃபி போடவா? மரு என்னாச்சு சிரிக்கிற? ஐயோ சிரிக்கலடி, அழுகுறேன். ஆரடி இந்த மனுஷனை. இன்னும் பார்த்தா நல்லா இருக்காது. விட்டுரு. யோ நீ வேற. காஞ்சு, காஞ்சு, காஃபி போடவா? என் மரு வேதுக்கு அடுத்து காஞ்சுவான். இந்த மனுஷனை ஐயோ மரு, காஃபி போடவாமா? இரியா வந்து பிரியாணியே பண்றேன். அப்படி போடு. யோ ராகவ், உனக்கு காஃபிலாம் கிடையாது, இன்னைக்கு பால் தான். சிந்து, வள்ளியக்கா. ஷாக்க குற. வள்ளியக்கா இது குறைக்கிற விஷயம் இல்ல, கடிக்கிற விஷயம். என்னது கடிக்கிற விஷயமா? ஆமாமா, எல்லார் காதையும் போய் கடிக்கணும். இன்னைக்கு கிஸ்டேவ வேதத்தை தான் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. சிந்து, அத்தை 5 நிமிஷம் வேகமா போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருடி. சிந்தாமணி. அடியே வேது, என்னடி என்ன வேது? வீட்டு வேலைக்காரி என்ன வேதும்பியா? இல்ல இனி வேணா வேகாதுன்னு சொல்றேன். ஏய் என்ன சொல்லிட்டு போறவ? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர, இது என்ன விசேஷமா? போய் நிறுத்திடி அவள. அது நீ நச்சுன்னு குடுக்கறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். அதுவும் எங்க வீட்லயே காதல் மன்னன்னா அது எங்க ராகவ் தான். அவரை இழுத்து பிடிச்சு நீயே. ஏய் சரி புரியுது. அவர் மேல உனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் நினைக்கிறேன். வள்ளி, என்னம்மா ஏன் கிட்ட கத்துற? இதெல்லாம் நீ முத்தம் குடுக்கறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். அப்புறம் இந்த ரூம்லயே தானே இருப்பேன்னா. இருங்க காஃபி கொண்டு வரேன். ஒடியோய் வந்துறேன், காஃபியோட வரேன். ராகவ், வேது அந்த ரூம்ல தான் இருக்காங்க. என்னது ராகவா? டேய் இனி இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுப்பா. கொஞ்ச நேரத்துல நம்ம இமேஜையே டேமேஜ் ஆக்கிட்டாங்க. இனி ஹால்லே நம்ம உட்காந்துக்கலாம். என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, உங்க அண்ணன் ரொம்ப மாறிட்டான். என்னாலயே நம்ப முடியலடி. இந்த வாரத்துல 2 நாளாவது லீவு போடுவா, உனக்கே தெரியும்ல. ஆமாமா, இப்பெல்லாம் லீவு போடுறது கிடையாது. இந்த மாதிரி வீட்ல எதிர்த்து பேசுறது இல்ல. வாசுகி எல்லார் மேலயும் ரொம்ப பாசமா இருக்காண்டி. இதுல டெய்லி வந்தது உன்னையும் கேட்டுக்கிறான். வாசுகிக்கு போன் பண்ணீங்களா? என்ன சொன்னா, என்ன பண்றான்னு? அப்படியாமா? ஆமாடி, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி உன் அண்ணன் இப்படி மாறினானே தெரியலடி. மா நல்லது தானே? ஆமாடி, உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மா அண்ணன் எந்த கம்பெனிக்கு போறான்? ஃபைனான்ஸ் கம்பெனிடி, நல்ல சம்பளம். என்ன கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொன்னா. மா வேற ஆபீஸ்க்கு போக சொல்லலாம்ல? இல்லடி, இதுனா நம்ம வீட்டு பக்கத்துலயே ஆயிப்போச்சு. உங்க கம்பெனி பக்கத்துல தாண்டி. எங்க கம்பெனினா ரத்னமன் கம்பெனியா? ஆமாண்டி, அங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. ஓ சரிம்மா. சரி, திருமாப்ல என்ன பண்றாரு? இதோ பக்கத்துல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. ஓ பக்கத்துல தான் இருக்காரா? ஆமாமா. ஏ வாசுகி, எக்ஸாம்ல முடிச்சிட்டியா? நேத்தே முடிஞ்சதுமா. இனி காலேஜ் பக்கமே போக வேண்டியல. அடியே நீங்க படிக்கணும் என்ன படிக்க வைங்கன்னு வீட்டுல அவ்வளவு சண்டை போட்ட. இப்ப காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுற. ஆமாமா சரிதாண்டி, இதுவும் நல்லதுதான். உங்க வீட்டுல உள்ளவங்க மாதிரி யாரும் கிடையாதுடி. நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. திரு தம்பி இந்த அளவுக்கு உன்னை படிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து படிக்கவும் வச்சு எக்ஸாமையும் எழுத வச்சிட்டாரு. இனி வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இரு. சரிங்கம்மா, கண்டிப்பா.
சரிடி நான் வச்சிடறேன். மாப்பிள்ள பக்கத்துல இருக்காருன்னு சொன்னேன். அவருக்கு என்ன தெரிய பார்த்து செய். சமையல்லாம் முடிச்சிட்டேல? முடிச்சிட்டேமா. சரிடி சரிடி. சரி நான் வைக்கிறேன், நீ சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. அப்பாவையும் அண்ணனையும் கேட்டதா சொல்லுங்க. சொல்றேம்மா, வச்சிடறேன். என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, உங்க அம்மா கிட்ட பேசினாலே போதும். அதுல 1000 இல்ல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. என்னங்க? ஆமா ஆமா. என்னங்க, என் அண்ணன் ஒழுங்கா வேலைக்கு போறானா? அதை விட வீட்டுல ரொம்ப பாசமா நடந்துக்கிறானா? அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே. என்னங்க, நம்ம ஊருக்கு போனதும் என் அண்ணன் கிட்ட பேசி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஏன் இப்படி? இல்லங்க, இவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம இருக்கானு, அதுவும் ரொம்ப கோபக்காரனா இருக்கானு. எங்க வீட்டுல அந்த கல்யாணத்தை பத்தி பேசுனதே கிடையாது. இப்பதான் நல்ல பையனா இருக்கான்ல, கண்டிப்பா அவனை நம்பி வந்த பொண்ணை பாத்துக்குவாங்க. ஊருக்கு போனதும் பொண்ணு பாக்கலாமா? பாத்துரலாம். சரிங்க. ஆமா, எந்த கம்பெனில வேலை பாக்குறான்? நம்ம ஆபீஸ் பக்கத்துல தாங்க, ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்காமே. நம்ம ஆபீஸ் பக்கத்துல உள்ள ஃபைனான்ஸ் கம்பெனியா? ஆமாங்க, அப்படிதான் அம்மா சொன்னாங்க. அந்த கம்பெனி. என்னங்க என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நான் பாக்குறேன். என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படி ஒன்னும் ப்ராப்பரா கிடையாது. இதுக்கு முன்ன அங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அங்க வேலை பாக்குறவங்களே பலிக்கடாவா ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் மருதுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க போய் எப்படி ஜாயின் பண்ணா? இல்லைன்னா அந்த ஆபீஸ் இப்போ சரி ஓகே, ஜீவா இல்லாட்டி சக்திட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லலாம். என்னங்க என்னங்க திரு? சொல்லுமா. என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மருது இந்த அளவுக்கு மாறிட்டானேன்னு ஒரு ஷாக். எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. சரிம்மா, ஊருக்கு புதுசா வந்திருக்காங்களே எங்க அத்தை. வேதவழி அத்தையா? ஆமாமா, அவங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களாம். என்னங்க நானும் பேசவா? ஜீவா போன் பண்ணி ஏதோ டெரரா பேச போறாங்க, பார்த்து கவனமா பேசுடான்னு சொன்னா. இதுல நீங்களுமா? ஐயோ அப்படியா? எதுக்காக நம்ம கிட்ட பேச போறாங்க என்னன்னு தெரியல. சரி ஓகே, போன் வரட்டும் பார்க்கலாம். சரிங்க. என்னோட போன் இங்கதாங்க இருக்கு. ஓகேமா, சரி வெயிட் பண்ணலாம். அவங்களா கால் பண்ணட்டும். சரி.